ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டேட்டாலஜி. டேட்டாலஜின்றது நெட்டில் கொஷின் கேட்கும். ஃபஸ்ட்டு டேட்டாலஜி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, எதை வந்து டேட்டாலஜி நம்ம வந்து சொல்லுவோன்னா ஆல்வேஸ் ட்ரூ. அந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும்? ட்ரூவாக இருக்கணும். அதான் நான் டேட்டாலஜின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஷின்ஸை பாருங்கள். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா வந்துடும். எனக்கு இது வந்து இருக்கிற இதில் எது வந்து டேட்டாலஜி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு யூஸ் பண்ணோம் நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். நமக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஏபி, ஓகேவா? 0 0 0 1 1 0 1 1. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஏ, இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஆறுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இருந்தால் ஆறு, இந்த சிம்பிள் இருந்தால் என்ன அர்த்தம்? அண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஒன்று சொல்லணும். ஏ இம்ப்ளைஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ஏலும் பிலையும் ஏல ட்ரூ பியில் ஃபால்ஸ், இந்த இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ் வரும். மீதி எல்லாமே நமக்கு என்ன வரும்? ட்ரூ வந்துடும். இந்த கண்டிஷன் மட்டும்தான். ஏ இம்ப்ளைஸ் பின்னா ஏல ட்ரூ இருந்து பியில் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ், மீதி எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து என்ன வந்துடும்? ட்ரூ வந்துடும். அதே மாதிரி பி இம்ப்ளைஸ் ஏ அப்படி கொடுத்தாங்கன்னா, இதில் ட்ரூ இருந்து இதில் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா, பியில் ட்ரூ இருந்து ஏல ஃபால்ஸ் இருந்தால் நமக்கு ஃபால்ஸ் வரும், மீதிலாம் சேமாக வந்துடும். இந்த கண்டிஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா ஏ இம்ப்ளைஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பக்கமும் இம்ப்ளைஸ் அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். ஃபால்ஸ் அதே மாதிரி ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ வரும். ஓகேவா? மீதி வந்து எக்ஸ்ஆர் மாதிரி வரும். ஓகே, இந்த கண்டிஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வந்து பேசிக்காக தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நமக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி இருக்குது, ஏ ஆர் பி இருக்குது. ஏ அண்ட் பி நம்ம இங்கே ஈஸியாக போட்டுக்கலாம். ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பினா நமக்கு கண்டிஷன் தெரியும் இல்லையா? எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ட்ரூ வந்துடும். ஏ அண்ட் பி அண்ட் தென் ஏஆர்பி, சாரி ஏ அண்ட் பின்னா ஹையஸ்ட் மட்டும்தான் வரும், மீதெல்லாம் வந்து ஒன்று வந்துடும். ஏஆர்பின்னா எது வந்தாலும் நமக்கு வந்துடும் இல்லையா? இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது? ஏ இம்ப்ளைஸ் பி இருக்குது பாருங்க. ஏ இம்ப்ளைஸ் பி, ஏ இம்ப்ளைஸ் பி நான் சொன்னேன் ஏல ட்ரூலேருந்து பியில் ஃபால்ஸ். ஓகேவா? ஒன்றுனா ட்ரூ, பியில் ஃபால்ஸ், அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் வரும். நம்ம ட்ரூவாக ஃபால்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? மீதியில் நமக்கு என்ன வந்துடும்? ட்ரூவாக வந்துடும். இப்போல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஈஸியாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏஆர்பியும் அண்ட் தென் ஏவும் ரெண்டுமே அண்டு பண்ணால் நமக்கு வந்து எல்லாமே டேட்டாலஜி மீன்ஸ் ஆல் த ட்ரூ வரணும். ஓகேவா? இப்போ ஏ அண்ட் ஏஆர்பின்னு அப்படி நான் கொடுக்குறேன். இப்போ ஏஆர்பியோட ஏ அண்டு பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு 0 வந்துருச்சு இல்லையா? ஃபஸ்ட் நமக்கு என்ன ஒரு அவுட்புட்டு? 0 0 1 1. டேட்டாலஜி மீன்ஸ் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் 1. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு வந்து டேட்டாலஜி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பி இம்ப்ளைஸ் ஏ அண்ட் ஏ இம்ப்ளைஸ் பி. இப்போ இந்த கண்டிஷன் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பி இம்ப்ளைஸ் பின்றது அவுட்புட் இது. அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏவோட அண்டு பண்ண போகிறோம். ஏவோட அண்டு பண்ணால் நமக்கு என்ன வரும் அவுட்புட்டு? இதையும் அண்டு பண்ணோம்னா 0 வரும். நெக்ஸ்ட்டு 0 வரும், 0 1. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி இம்ப்ளைஸ் ஏ, பியோட வேல்யூனா அது நமக்கு நான் இங்கே போட்டுடுறேன் உங்களுக்கு கிளியர். அப்புறம் பியோட வேல்யூ 0 1 0 1. நம்ம என்ன சொன்னோம்? இம்ப்ளைஸ் அப்படின்னா நான் பார்த்தோன்னா வரும் ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் வரும், மீதிலாம் ட்ரூ வருமா? இப்போ இந்த கண்டிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல் த இது டேட்டாலஜி கிடையாது. அப்போ இதுவும் நமக்கு டேட்டாலஜி கிடையாது. நெக்ஸ்ட் இதை செக் பண்ணுவோம். ஏ அண்டு பி எப்படியே போட்டுடலாமா? இங்கேயே போட்டுடலாம். ஏ அண்டு பி ஆன்சர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஏவோட ஆர் பண்ண போகிறோம். ஆர் பண்ண போகிறோம், நமக்கு என்ன ஒரு அவுட்புட்டு? 0. ஏன்னா ரெண்டுமே 0 இல்லையா? 0 1 1. அப்போ இதுவும் டேட்டாலஜி கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இது அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே போடுறேன் நான். ஓகேவா? ஏ அண்ட் ஏ இம்ப்ளைஸ் பி, ஏ அண்ட் ஏ இம்ப்ளைஸ் பிக்கு நம்ம எங்கே போட்டோம் ஆன்சரு? இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஏ இந்த இங்கே இருக்குது, நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டே போட்டோம். அப்போது இது 0 0 0 0 1. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பி. ஓகேவா? பியோட வேல்யூ என்னது? 0 1 0 1. ஏதாவதுன்னா நமக்கு எப்படி இருக்கணும்? ட்ரூ ஃபால்ஸு இருக்கணும். இப்போ இங்கே ட்ரூ இருக்குது, ஆனால் இங்கே ஃபால்ஸ் கிடையாது. ஓகேவா? அது கண்டிஷன் என்னது? ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஓகேவா? இது வந்து ஏ அண்ட் ஏ இம்ப்ளைஸ் பி. ஓகேவா? இது பி. அப்போ எதுவுமே இல்லாத நமக்கு என்ன வரும்? எல்லாமே நமக்கு 1 வரும். அப்போ நம்ம கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை ஆகுது?
4 மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ டேட்டாலஜி பார்த்தோன்னா நமக்கு இதுதான் டேட்டாலஜியாக இருக்குது. இந்த கான்செப்ட் இப்போ புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சிம்பிளாக போடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் போடுவோமா? இப்போ வந்து இதே மாதிரி ஏபி வேரியபிள் வச்சுப்போம். ஏபி 0 0 0 1 1 0 1 1 இல்லை இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மீன்ஸ் என்னது? அப்படியே உல்ட்டாவாக மாறும். 1 1 0 0. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஏ அண்ட் ஏஆர் ஏ நாட் நமக்கு என்ன வரும் அவுட்புட்டு? ஏஆர் ஏ நாட்டுக்கு 1 1 1 1 வந்துடுச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட் மீன்ஸ் இந்த இம்ப்ளைஸ் டபுள் பக்கம் இருந்தால் நான் சொன்னேன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் ட்ரூ வரும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ வரும். அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது ட்ரூ ஃபால்ஸ் இருக்கா? ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். இதுவும் ட்ரூ ஃபால்ஸ். அப்போ இதுவும் அப்போது இது வந்து டேட்டாலஜி கிடையாது. ஓகே, இது வந்து நமக்கு டேட்டாலஜி கிடையாது. இப்போ இது பார்ப்போம். ஏஆர்ஏனா இப்போ ஏக்கு இதே வேல்யூ கொடுப்போம். என்ன வரும்? ஏஆர்ஏன்னா நமக்கு என்ன வரும்? இதே சேம் வேல்யூ தான் வரும். ஓகேவா? ஏஆர்ஏக்கு சேம் வேல்யூ தான் வரும். இம்ப்ளைஸ் இது கூட நம்ம இது இம்ப்ளைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன வரும்? 0 0 இருந்தால் நமக்கு என்ன வரும்? 1 இல்லையா? இம்ப்ளைஸ் மீன்ஸ் இதே மாதிரி 0 0னா 1 1 1 1 1 1. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் ஏ டேட்டாலஜி. இப்போ இது பார்க்க போகிறோம். ஏஆர்பி பண்ணும்போது என்ன வரும்? 0 1 1 1 வரும். அது இம்ப்ளைஸ் ஏ பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்னது? 0 0 1 1. இம்ப்ளைஸ் என்ன சொன்னேன்? ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு என்ன வந்துடும்? ஃபால்ஸ் வந்துடுமா? அப்போ மீதியெல்லாம் ட்ரூ. அப்போது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ இது வந்து நமக்கு வந்து டேட்டாலஜி கிடையாது. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்மளால் ட்ரூத் டேபிள் வச்சு ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.